अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் டிசம்பர் 19 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் கார்கழி மாதம் 4ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, அமாவாசை திதி. கேட்டை நட்சத்திரங்கிறது 18ஆம் தேதி நேற்று காலையில் 8 மணிலேருந்து இன்று இரவு 10:49 வரைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முலா நட்சத்திர சம்யுக்தம் ஆரம்பிக்கிறது. ஹனுமத் ஜெயந்தி, அஞ்சனா கர்ப்ப சம்பூதம், குமாரம் பிரம்மச்சாரிணம், துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மஹேத் அப்படின்னு சொன்னால், நவக்கிரகங்கள் எவ்வளோ மோசமான கதியில் உங்கள் ஜாதகத்தில் உட்காந்துருந்தாலும் சரி, நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயருடைய எந்த ஒரு ஸ்லோகம் படித்தா போதும் ஜாதகங்கள் மாறும். வாழ்க்கையுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய மஞ்சம் கூட கடகடன்னு மேலே வர முடியும். அதாவது மந்திரங்களுக்கும் ஸ்லோகங்களுக்கும் பெரிய ஒரு பவர் இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் இந்த ஒரு ஸ்லோகம் தான். அருமையான ஒரு நாள். எல்லாருமே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது? ரிஷபத்துக்கு, மகரத்துக்கு, அதே மாதிரி கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோன்னா மெயினாக கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு இருக்குது. ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவங்க தனுசு, மீனம், இவங்க 2 பேர் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் வந்து போகும். இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படும். நிறையா மறதி, கேட்ட நட்சத்திரம் கனெக்ட் ஆகிடுச்சு, புதன் நட்சத்திரமாக இருக்கனால கொஞ்சம் மறதி, கொஞ்சம் எழுத்து பிழை, கொஞ்சம் அக்கௌண்ட்ஸில் பிழை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக வந்து போகும். எதுவுமே உங்களால் செய்ய முடியும், நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முடிச்சிடணும். அதனால் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மெயினாக லக்ஷ்மி நாராயண வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். முடிஞ்சால் அபிஷேகத்தை கொடுக்கறது இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடிந்தே தீரும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எவ்வளோ கிளாரிட்டியாகவே ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிறதுல நீங்கள் தான் எவிடன்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. நிறையா ஏற்றங்கள், பொன்னான வாழ்வு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா போதும், எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். மனோதிடம் நல்லாயிருக்கும். எந்த சங்கல்பத்தை பண்ணாலும் டக்குன்னு நடக்கும். எந்த விஷயத்துலையுமே கோவப்படாமல் ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கிறதுல பெரிய வல்லவர்கள், கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே முடிக்கிறது மட்டும் கிடையாது, அது எந்த ஆங்கிளில் தப்பு நடக்காமல் காப்பாற்ற முடியுமோ அதுவும் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பிரெய்னி டேவாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஸ்போர்ட்ஸில் குழந்தைகளை விடுறது, ஸ்போர்ட்ஸில் குழந்தைகளுக்காக
நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது, அந்த தியாகங்கள் பெரிய அளவுக்கு நமக்கு ஏற்றங்கள் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எதுலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கு. சுகஸ்தானம் பேசிக்கலாக நல்லா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சுகமாக நிறையா விஷயங்கள் சாலிடாக நடக்கும். எதுலேயுமே தடை இருக்காது. ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நம்மளை படுத்தாமல் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். சங்கல்பம் எது பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய வெற்றியை நீங்கள் உள்வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு பொருளாதாரம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கப்போகுது. ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டு. பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. எந்த கோவத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டர். எதுலேயுமே அவசரப்படாமல் முடிவெடுக்கிறது இன்னும் பெட்டர். ஸோ மற்றபடி பெருசாக இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லாயிருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் தடைப்பட்டு வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், திடீர் பண வரவுகள். என்ன பிளான் பண்ணுறோமோ அந்த பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதகமாக முடிகிறது. காரியத்தை ஜெயிக்கிறதுல வல்லவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சாலிடாக நீங்கள் முடிப்பீங்க. ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா போதும், அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ சௌகரியமாக, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக உங்களை நீங்களை மெருகேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நிறைய ஏற்றங்கள் இருக்கும். பேச்சில் கவனம். அதே மாதிரி கண்ணில் சில குறைபாடுகள் வந்து நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே அடுத்த ஒரு மாதத்தில் இது நடக்கும். சில பேருக்கு பல்லு பிரச்சனை வரும். பெருசாக திங்க் பண்ணாதீங்க, எல்லாம் செட்ரேட் ஆகிடும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றிகரமான நாள். நினைத்தது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதில் டவுட்டே கிடையாது, 100% நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அந்தளவுக்கு பலமான நாள். பெரிய யோகங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். கொஞ்சம் நம்ம பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. கோவம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். தேவையில்லாத ஃபோர்ஸ், அதாவது வேலையில் எனக்கு வேலையே வேணாம் போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். சூரியன் செவ்வாய் கன்ஜங்ஷன் வந்ததுனாவே உங்கள் ப்ரெஷர் அவனால் தாங்க முடியாது, அவன் ப்ரெஷர் உங்களால் தாங்க முடியாது. வாடா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சண்டை இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம், பண வரவுகள். ஹெல்த் லைட்டாக விளையாடும். மெயினாக கால் வலி, முட்டி வலி, இந்த மாதிரி விஷயங்கள், லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ். இல்லை கோவிலுக்கு டெய்லியும் போகிறவங்க போக முடியாத அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நினச்சது எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். மனோதிடம் நல்லாயிருக்கும், சங்கல்பம் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் டவுட்டே கிடையாது, ஜெயிச்சிருவீங்க.
பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகராஜ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். வேலையில் இருக்கிற ஒரு நபருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். அவர் உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். அதாவது அவர் சொல்கிறதே தப்புன்னு தெரியும், ஆனாலும் சண்டை போடுவார். ஸோ பொதுவாகவே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்க போகிறோம். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ணிங்கன்னா நடந்துடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலையில் மட்டும்தான் பழு, பெருசாக வெறும் பாதிகள் கிடையாது. நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏன்னா சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.